இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் 5/9/2024 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை காலை 11:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை 6:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நடப்பவை அனைத்தும் சுமூகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இனிமையாக பேசி மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய பணியையும் சிறப்பாக ஆற்றி முடித்தும் விடுவீங்க. பணியில பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை பணியில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவும் காணப்படும். உங்களுடைய உணர்வுகளை சிறப்பான முறையில உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற விசேஷம் ஒன்றை பற்றி உங்கள் துணையுடன் விவாதம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பாராத வகையில என்ற பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சீராகவும் உணர்வீங்க. செலவுக்கு தகுந்த வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்ப்புகளையும் மீறி ஏற்றத்தையும் காணலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். பெண் நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுக்கு எதிராக உறவினர்கள் செய்யும் சூழ்ச்சிகள்ல நீங்க சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். மூன்றாவது நபர்களை அதிகப்படியாக நம்பிவிடவும் வேண்டாம். திருமணம் போன்ற நல்ல விஷயத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பல வகைகளிலும் இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களினால எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சில சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை இப்பொழுது செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. தைரியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில விஷயங்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாங்க. ஆனாலும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொண்டு பணிகள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. வீட்டுல உள்ள பெரியவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல சாதகமான மாற்றங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களுடைய மனதுல சின்ன சின்ன பொறாமை உணர்வுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் பேசுங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு சிறு தூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தடைப்பட்டு போன சில வேலைகள் இப்பொழுது நல்லபடியாக முடிந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விடவும் வேண்டாம். இன்று தொழில் மற்றும் வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. நீங்க எதிர்பார்த்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று வேலைகளை நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களை வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு கடன் தொகைகளை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. கணக்கு வழக்குகளை எல்லாமே கவனமாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. தொழில்ல புதிய போட்டியாளர்கள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட், கெமிக்கல், கமிஷன் போன்ற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். பெற்றோருடைய மருத்துவ செலவுகளும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்குங்க. தந்தையின் வழியில சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உறவினர்களினால குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆனால் முழுமையாக வேலைகளை நம்பி ஒப்படைத்து விடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தையும் வசூல் செய்து விடுவீங்க. இன்று அழகுக்கும் இளமைக்கும் அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். தொழில் விஷயமாக புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல வணிகம் தொடர்பான சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகளினால பண ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பயண திட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில பயணங்கள் ஒத்தி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத சில வரவும் வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய உறுப்பினர்களினால சில அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதளவுல புதுவிதமான மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் வேண்டாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க.
குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று உங்கள் துணை இடத்துல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல அதிகப்படியான வேலையின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு பக்கம் கடன் வாங்கி இன்னொரு பக்கம் கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபார விஷயமாக நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க கவனக்குறைவாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். சில பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கையில இருக்கின்ற பணத்தை உங்களை அறியாமலேயே செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது புதிய செலவுகள் உங்களை தேடியும் வரும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நண்பர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வரலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மூன்றாவது நபருடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் காணப்படுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போராட வேண்டியதும் இருக்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக எதிர்பார்த்து வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். மனதளவுல ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்கள் கிட்ட அதிகப்படியான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். உங்களின் மீதான நம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று வேலையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் தெளிவும் உண்டாகும். தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாங்க. இன்று உங்களுடைய ஆசைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகள்ல கலந்து கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சிறப்பாக செயலாற்றி அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய வேலைகளுக்கு புகழும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சட்ட சிக்கல்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பிள்ளைகளின் மூலம் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசி நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. இன்று நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பொருளாதார நிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த உங்களுடைய கனவு வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வருமானமும் சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சேமிப்பாக மாற்றவும் செய்வீங்க. வீடு மனை வாங்கும் ஆசைகள் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். பணியிடத்துல இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் வேலைகள் நல்லபடியாகவும் முடியுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடன் பகைமை உணர்வுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே போதுங்க. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். இதற்காக கடன்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். தாங்கள் ஈடுபட்டு இருக்கின்ற ஒரு வேலையில இருந்து மற்றொரு வேலைக்கு இடம் மாறுவதற்கான முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ள மூத்த ஒருவருடன் அனுசரித்தும் செல்வீங்க. சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. கல்வி செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கற்றல் திறன்ல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையில சில மாற்றமான சூழலும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். பூர்வீக சொத்துக்களுடைய வழியில சில விரயங்களும் ஏற்படலாம். நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். ஆர்வமும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்றைய நாள்ல மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. சில முடிவுகளை சுதந்திரமாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்யும் இடத்துல வேலைகள் உங்களுக்கு அதிகமாக தங்க இருக்கும். ஆனால் அதிகாரம் தரக்கூடிய பதவிகளுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று குடும்பத்தினருடன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக எதிர்பாராத பயணங்களும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்துடனும் காணப்படுவீங்க. பயணங்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது எதிர்பாராத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். சிலருக்கு புதியதாக நகை ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபமும் உண்டாகும். உறவினர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தவும் செய்வீங்க. சில நெருக்கடியான கடன்களை தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மரியாதையை உயர்த்தியும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல கணவன் மனைவி உறவு நன்றாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நீங்கள் விரும்பிய இட மாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பான விஷயங்களை இன்று ஆரம்பிக்கவும் செய்யலாம். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய முன்னேற்றமும் உண்டாகும். ஆராய்ச்சி துறையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நிதி பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதுல இருந்து நிவர்த்தி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் தடைகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். மாணவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எண்ணங்களும் ஈடேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் அருகில் உள்ளவர்கள் மற்றும் அன்பானவர்களிடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன தயக்க உணர்வுகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டிற்கான அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சிறு கருத்து வேறுபாடின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் தருவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் ஏற்படலாம். வீட்டை புனரமைப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில கடுமையான நெருக்கடிகள்ல இருந்து மீண்டு வந்தும் இருப்பீங்க. உங்களுடைய மென்மையான நடவடிக்கைகளினால மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். இதற்காக பணத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல ஆதாயமும் உண்டாகும். மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்களுக்கு உயர்வான சூழ்நிலைகளும் உண்டாகும். வீட்லையும் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. இன்று வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். என்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்று தொழிலை வெற்றிகரமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இன்று கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். கல்வியில மாணவர்கள் நல்ல நிலையையும் பெறுவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கண்முன்னே வந்து நிற்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும்.
புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல வேலையாட்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். முயற்சிகளும் வெற்றி பெறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையும் மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கவனமுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்குங்க என்று பலன்கள் கலந்தே எதிர்பார்க்கலாம். இன்று வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய வட்டாரத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் அல்லது உத்தியோகம் நிமித்தமாக நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாற்றங்களும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்று மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு புதியதாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான அளவுல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய குறைபாடு என்று பெரியதாக எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. கமிஷன் வியாபாரத்துல இருந்து வந்த கஷ்டங்களும் குறையும். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு ஆசைப்படவும் வேண்டாம். சிலருக்கு இதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பணிகள்ல பங்கெடுத்துக் கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழி நடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மாற்றத்தினையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. பெண்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு நிலையையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களின் மூலம் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளுடைய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒற்றுமையும் மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. ஆன்மீக செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சில சவாலான வேலைகளை எதிர்கொண்டும் இருப்பீங்க. இதனை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியில என்ற வெற்றிகரமான பலன்களும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தத்துடனும் கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது தாங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில பணமும் கையில இருக்குங்க. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் மன உறுதியின் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெற்றிகரமாக பேசி முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேல் படிப்பிற்காக பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை உங்களுடைய விருப்பப்படி அலங்காரப்படுத்தவும் செய்வீங்க. இல்லற வாழ்க்கையும் இனிமையாகவும் இருக்கும். இன்று எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருந்து தங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக தங்க இருக்கும். இன்று எந்த ஒரு வேலையையும் அலைந்து தெரிந்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல அனுசரணையாக இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால தேவையற்ற மனக்கசப்புகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல கேலி கிண்டலாக பேசுகின்றோம் என்று அதிகப்படியான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். மறுமணம் தொடர்பாக வரன்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்துறை, சுற்றுலாத்துறை, உணவுத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு என்ற நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஊதிய உயர்வையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. பொறுமையான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதள வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உத்தியோக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று விவேகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று முன்னேற்றமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினான சில செலவுகளும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சாதனைகளின் மூலம் உங்களுடைய திறனை மற்றவர்களுக்கு உணர்த்தவும் செய்வீங்க. தொடர்பாடல் திறமைகளும் வெளிப்படும். இன்று உங்களுடைய திறமை மற்றும் உறுதியின் காரணமாக பணிகள்ல வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் எல்லாவற்றையுமே நேர்மையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறைகளை நேர்மையுடனும் காணப்படுவீங்க. இந்த நேர்மை திருப்திகரமாகவும் இருக்கும். நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் போட்டிகளை எல்லாமே துடைத்து எறியவும் செய்வீங்க. கையில் காசும் இருக்கும். இன்று சில சிக்கனமான செலவுகளை செய்வதும் நல்லது. நிதி நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது திருப்தியையும் ஏற்படுத்தும். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எல்லாராலையும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சஞ்சலமான சிந்தனைகளினால மனதளவுல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல புதுவிதமான உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதும் நல்லது. இன்றைய செயல்களை சிறந்த முறையில நிர்வகிக்கவும் செய்வீங்க. நீங்கள் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணியில கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தியாகவும் புரிந்துணர்வுடனும் காணப்படுவீங்க. உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன அதிருப்தியும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொண்டாலே போதும். நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்கவும் செய்வீங்க. குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். கவனக்குறைவினால சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் முடிந்து வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல வழிகளிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சேமிப்புகளை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டுல உள்ளவர்களுக்கு ஆடைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். செலவுகளை சமாளிப்பதற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களும் உற்சாகமாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவாங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உணர்ச்சி வசப்படாமல் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. இன்று சந்தோஷமான நிகழ்வுகளும் வீட்டுல நடைபெறலாங்க. காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று இனிமையான உணர்வுகளும் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். மூத்த உடன்பிறப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று தடைப்பட்ட சில நல்ல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் மூலம் நன்மைகளும் உண்டாகும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளும் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று தேவையற்ற பய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. பணியில தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தவறுகள் மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு கூட செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளவும் மாட்டீங்க. மனதுல சின்ன சின்ன சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. என்ற நாளின் இறுதியில சில செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதுல ஆற்றலும் இருக்கும். அவ்வப்பொழுது தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற நினைவுகளினால உங்களுடைய தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த விதமான வேலையிலும் உங்களுடைய முரட்டுத்தனத்தை காட்டிவிடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றாலே போதும், வெற்றியும் உண்டாகும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு என்ற நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரலாம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழியே வந்து உதவிகளும் செய்வாங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் நிர்வாகத்தினரிடத்துல நம்பிக்கையையும் நல்லெண்ணத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால வளர்ச்சிக்காக இப்பொழுது சில சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். பற்றாக்குறைகளை எல்லாமே நிவர்த்தி செய்தும் விடுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லலாம். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். விடாப்படியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல துரிதமும் உண்டாகும். முக்கியமான சிலருடைய மறைமுக ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் மேம்படும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வேலைகளை சிறந்த முறையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய திறனும் மற்றவர்களுக்கு புரியவும் செய்யும். திருமண உறவில இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர அன்புடனும் காணப்படுவீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான பண வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. என்ற நல்ல ஒரு ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கூட்டு தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழில் மேம்படவும் காண்பீங்க. ஐடி ஊழியர்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு மிகவும் அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் உங்ககிட்ட உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே மனதுல நினைத்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு இனிமையான நேரமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். நீண்ட காலமாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நயமாக பேசுபவர்களை நம்பிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன அதிரடி மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். உங்களுடைய வேலையில நிர்வாகம் நம்பிக்கையையும் வைத்திருக்கும். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பான காரியங்களை இப்பொழுது துவக்கவும் செய்யலாம். மாணவர்களுடைய கல்வி நிலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெளிநாடு கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். அதற்கான நல்ல தகவல்களும் வந்து சேரும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். மனை சார்ந்த காரியங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபார ரீதியான சந்திப்புகள் பெரிய மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம். அரசு காரியங்கள்ல ஆதரவான சூழலும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். பயணங்களுடைய வழியில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். என்று லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.